கோவியா சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு 36 துறைகளின் அலுவலகங்கள் உள்ள அந்த தலைமைச் செயலகத்திற்கு வெளியே உள்ள பகுதியில் இருந்து இன்று திடீரென புகை மூட்டம் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் செல்பவர்கள் மற்றும் அந்த தலைமைச் செயலகத்துக்கு எதிரே உள்ள பூங்கா பகுதியில் அமர்ந்திருந்தவர்கள் மற்றும் பல்வேறு ஊர்களில் இருந்து, மாவட்டங்களில் இருந்து தலைமைச் செயலகத்திற்கு வந்தவர்கள் கடுமையான மூச்சு திணறல் மற்றும் கண் எரிச்சல் அந்த புகை மூட்டத்தால் அந்த அவதிப்பட்டிருக்கிறார்கள். இதனால் அந்த புகை மூட்டமானது அந்த பகுதியில் உள்ள குப்பைகள் எரிக்கப்பட்டதால் ஏற்பட்டதா அல்லது ரசாயன கழிவுகள் எதிலும் தீ விபத்து ஏற்பட்டு அந்த புகை மூட்டமானது தலைமைச் செயலக வளாகத்திற்குள் பரவியதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதனால் வாகன போக்குவரத்தும் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப தலைமைச் செயலகத்துக்கு எதிரே அங்கு துறைமுகம் இருக்கிறது. துறைமுகம் சார்ந்த அலுவலகங்களும் இருக்கின்றன. கப்பல் போக்குவரத்து மற்றும் சிறிய படகு போக்குவரத்து நடைபெறக்கூடிய அந்த பகுதியில் கச்சா எண்ணெய் கழிவுகள் எதுவும் கடலில் கொட்டி அதனால் அந்த கடற்கரை ஓரங்களில் அந்த பேரல்களில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ள அந்த பகுதியை நோக்கி இப்பொழுது தீயணைப்பு படை வீரர்கள் சென்று அந்த புகை மூட்டத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரித்து வருகிறார்கள். தலைமைச் செயலகமானது இன்று கிட்டத்தட்ட அங்கு 100க்கும் மேற்பட்ட துறைகளைச் சேர்ந்த அலுவலகங்களின் தலைமை அலுவலகங்கள் அங்கே இருக்கின்றன. அனைத்து அமைச்சர்களின் அலுவலகங்கள் அங்கே இருக்கின்றன. அரசு துறைகளைச் சேர்ந்த 38 துறைகளைச் சேர்ந்த மிக முக்கியமான அலுவலகங்களில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்டோர் அந்த ஒரே வளாகத்தில், கோட்டை மற்றும் நாமக்கல் கவிஞர் மாளிகை, ரிசர்வ் வங்கி ஆகியவை அருகருகே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கோட்டைக்கு வெளியே சற்று தொலைவில் அந்த சப்வேக்கு அருகில் ரிசர்வ் வங்கிக்கு எதிரில் துறைமுகம் இருக்கிறது. துறைமுகம் மற்றும் அந்த துறைமுகம் மற்றும் சிறு கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சகம் உள்ளிட்ட பல்வேறு அலுவலகங்களும் அந்த பகுதியில் இருப்பதால் அந்த துறைமுகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் கச்சா எண்ணெய் பேரல்கள் எதுவும் கொட்டி தீப்பிடித்து எரிந்ததா அல்லது இந்த குப்பைகளில் கொட்டப்பட்டிருந்த அந்த ரசாயன கலவைகளில் தீப்பிடித்து அதனால் விஷவாயு பரவியதா என்ற கேள்வி, சந்தேகம் எழுந்திருக்கிறது. வழக்கமாக புகை மூட்டம் என்றால் கண் எரிச்சல் மற்றும் சிறிது நேரம் மூச்சு திணறல் போன்று ஏற்படும். ஆனால் இங்கு கூடுதல் நேரம் இந்த கண் எரிச்சலும் மற்றும் அந்த புகை மூட்டலால் ஏற்பட்டுள்ள பாதிப்பும் ஏற்பட்டிருப்பதால், அந்த மூச்சு திணறலால் பாதிப்பும் ஏற்பட்டிருப்பதால் இது விஷவாயு கசிவாக அந்த பகுதியில் ரசாயன கசிவு தீப்பிடித்து இருந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா என்ற சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அது மிக முக்கியமான பாரிமுனையிலிருந்து காமராஜர் சாலை வழியாக கோட்டை தலைமைச் செயலகம், அதை அடுத்து அதற்கு முன்னதாக துறைமுகம், ரிசர்வ் வங்கி, அதை அடுத்து அந்த போர் நினைவு சின்னம், அதை தொடர்ந்து மெரினா கடற்கரையோரம் செல்லக்கூடிய அந்த காமராஜர் வழிப்பாதையில் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் இப்போது ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கோட்டையை கடந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கோ, பாரிமுனைக்கோ, கடற்கரை ரயில் நிலையத்திற்கோ, ரிசர்வ் வங்கிக்கோ அல்லது பாரிமுனையில் உள்ள பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்களுக்கோ செல்லக்கூடியவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலையில் உள்ள அந்த வாகனத்தில் செல்பவர்கள் மற்றும் அந்த பகுதியில் கண் எரிச்சல் ஏற்பட்டிருப்பதால் அது ரசாயன கலவையில் ஏற்பட்ட தீ விபத்தா என்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. அந்த இடத்தில் பல யார்டுகள் அங்கு மூடப்பட்ட நிலையில், பராமரிக்கப்படாத நிலையில் பல வாகனங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஏற்கனவே அங்கு ஒரு பழைய பெட்ரோல் பங்க் ஒன்றும் அங்கு பராமரிக்கப்படாமல் பழைய வாகனங்கள் குவிந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அதில் உள்ள ஏதோ பெட்ரோல் லாரிகளோ எதையோ தீ வைத்து கொளுத்தி இருப்பதால் அதனால் ஏற்பட்டுள்ள அந்த புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால் விஷவாயு கசிவா அல்லது புகை மூட்டத்தால் ஏற்பட்ட சாதாரண பாதிப்பா என்று தெரியவில்லை. கண்ணெரிச்சல் அந்த பகுதியில் தலைமைச் செயலகத்தில் உள்ளவர்கள், சாலைகளில் செல்பவர்கள், மேலும் அருகில் உள்ள துறைமுக பகுதியில் இருந்தும் ஏதாவது விஷவாயு கசிவு ஏற்பட்டிருக்கலாமா என்ற சந்தேகமும் இப்பொழுது வந்திருக்கிறது. தீயணைப்பு படை வாகனங்கள் இப்போது அந்த பகுதியில் விரைந்திருக்கிறார்கள். அந்த வாயு கசிவு மற்றது அல்லது புகை மூட்டம் அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து அந்த பகுதியில் இப்போது தீயணைப்பு துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே இது போன்று திருவொற்றியூர் பகுதியில் இது போன்ற ஒரு தொழிற்சாலையில் ஏற்பட்ட ரசாயனங்கள் வெடித்து சிதறி தீ விபத்தில் ஏற்பட்டதால் விஷவாயு கசிவு ஏற்பட்டது. அதே போன்று பேரல்கள், கச்சா எண்ணெய் பேரல்களோ அது கப்பல்களில் இருந்து இறக்கப்பட்ட கண்டெய்னர் லாரிகளில் இருந்து ஏதோ ஒரு ரசாயன வாயுவோ கசிந்து இந்த ஒரு வாயு கசிவு அல்லது புகைமூட்டம் ஏற்பட்டிருக்க கூடும் என்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னையின் மிக முக்கியமான சாலையாக வழங்கக்கூடிய காமராஜர் சாலை, பாரிமுனை சாலையை இணைக்கக்கூடிய பகுதியில் சென்னை கோட்டை, ரிசர்வ் வங்கி, துறைமுகம், போர் நினைவு சின்னம், அதை தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள கல்லூரிகள், எழிலகம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து நேரடியாக அவர்கள் சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் மெரினா கடற்கரையிலிருந்து நேரடியாக பாரிமுனைக்கு வரக்கூடிய
மிக முக்கியமான இந்த சாலையில் கோட்டைக்கு எதிரே இந்த புகைமூட்டம் ஏற்பட்டிருப்பதால் தலைமைச் செயலகத்திற்குள்ளும் இப்பொழுது ஒரு பதற்றமான சூழ்நிலை. அங்குள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகை மற்றும் கோட்டை, இது தவிர ராணுவ குடியிருப்பு பகுதிகள், இவை அனைத்திலுமே ஏராளமான மக்கள் அங்கு குடியிருக்கிறார்கள் மற்றும் பணிபுரிகிறார்கள். அலுவலகங்களில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பணியாளர்கள் அங்கு பணியாற்றுகிறார்கள். கோட்டைக்குள் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அங்கு அவருடைய அறைகள், துறை சார்ந்த அறைகள் மற்றும் அந்த ஊழியர்களின் அலுவலகங்கள் இருக்கின்றன. அந்த பகுதியில் இந்த திடீர் புகைமூட்டம் ஏற்பட்டிருப்பதால் அந்த தலைமைச் செயலக பகுதியில் மற்றும் காமராஜர் சாலை பகுதி, பாரிமுனை பகுதியில் இப்போது ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகள் வழியாக செல்பவர்கள், அங்கு இருப்பவர்கள் கண் எரிச்சல் மற்றும் தோள்களில் அரிப்பு உள்ளிட்டவையும் அந்த புகைமூட்டம் மற்றும் வாயு கசிவு பரவுவதால் ஏற்பட்டு வருகிறது. என்ன காரணத்தினால் இந்த கண்ணெரிச்சல் ஏற்பட்டது என்பது குறித்து அறியாத மக்கள் ஆங்காங்கே குழப்பமான சூழ்நிலையில், பதற்றமான சூழ்நிலையில் இந்த பகுதியை கடந்து வருகிறார்கள். புகை மூட்டம் ஏற்பட்ட பகுதிகளுக்கு இப்போது தீயணைப்பு படைவீரர்கள், அங்கு தலைமைச் செயலகத்திலேயே ஒரு தீயணைப்பு நிலையம் இருக்கிறது. இதே போல அருகில் உள்ள தீயணைப்பு நிலையத்திலிருந்தும் ஏராளமான தீயணைப்பு படை வீரர்கள் இப்போது அந்த புகைமூட்டம் ஏற்பட்ட பகுதிக்கு, தலைமைச் செயலகத்துக்கு வெளியே எதிரே உள்ள அந்த பகுதிக்கு இப்பொழுது வந்திருக்கிறார்கள். திடீர் வாயு கசிவு, மூச்சு திணறல், தலைநகரமான சென்னையில் மிகுந்த பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பகுதி தலைமைச் செயலகம், பாரிமுனை மற்றும் மெரினா கடற்கரை, இந்த பகுதியில் இந்த விஷவாயு கசிவு, ஒரு வாயு கசிவு ஏற்பட்டதற்கு என்ன காரணம், திடீரென இது போன்ற கண் எரிச்சல் மற்றும் துர்நாற்றத்துடன் புகைமூட்டம் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்பது குறித்தும், சென்னை துறைமுகத்தில் நிற்கும் கப்பலில் இருந்து அந்த சல்பேட் வாயு கசிந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் இப்போது எழுந்திருக்கிறது. இதனால் துறைமுகத்தில் உள்ள கப்பல்களை அகற்றும் பணியில் அந்த பகுதியில் உள்ள அந்த வாயு கசிவு, கப்பலில் ஏற்பட்ட வாயு கசிவால் கடற்கரை பகுதிகளிலும் இந்த துர்நாற்றத்துடன் கூடிய அந்த மூச்சு திணறல் பல இடங்களுக்கும் பரவி இருக்குமோ என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் இருந்து அந்த சல்பேட் வாயு கசிந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம், தகவல் இப்போது வந்திருக்கிறது. நான் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளில் அனைவரும் முகங்களை மூடியவாறு தலைமைச் செயலகத்திற்கு வெளியேயும் அந்த பகுதி வழியாகவும் செல்பவர்கள் இப்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த கப்பலில் இருந்து சல்பைட் என்று அழைக்கக்கூடிய ரசாயனம் வாயு கசிந்திருப்பதால், அந்த பேரலில் உள்ள ரசாயன வாயு கசிந்திருப்பதால் இந்த கண்ணெரிச்சல் மற்றும் இருமல் மற்றும் தோள்களில் அரிப்பு ஆகியவை ஏற்பட்டிருக்க கூடும் என கருதப்படுகிறது. தலைமைச் செயலகத்தில் புகை மண்டலத்துடன் கூடிய அந்த வாயு கசிவு ஏற்பட்டிருப்பதால் அங்கு அந்த பகுதி வாசிகள் கடுமையான அவதிக்குள்ளாகி வருகின்றார்கள். தலைமைச் செயலகத்திலிருந்து அலுவலர்கள் உடனடியாக பாதுகாப்பாக அதனுடைய பின்புறம் வழியாக, தீவுத்திடலுக்கு அருகே உள்ள பாதை வழியாக வெளியேற்றப்படுவதற்கான நடவடிக்கைகளும் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புகை மூட்டத்தால் தலைமைச் செயலகத்திற்கு வெளியே இருப்பவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மூச்சு திணறலுக்கான காரணம் துறைமுகத்தில் உள்ள கப்பலில் இருந்து ரசாயன கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மற்றொன்று, அந்த தலைமைச் செயலகத்துக்கு எதிரே உள்ள யார்களில் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர்களில் இருந்து ரசாயன பொருட்கள் எரியூட்டப்படும் போது ஏற்பட்ட புகை மூட்டத்தால் இந்த வாயு கசிவு ஏற்பட்டிருக்க கூடும் என்றும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. வாயு கசிவினால் ஒரு சிறிய அளவில் மூச்சு திணறல் மற்றும் பதற்றமான சூழ்நிலை, போக்குவரத்து நிறுத்தம் ஆகியவை ஏற்பட்டிருக்கிறது. இது தலைமைச் செயலகத்துக்கு எதிரே உள்ள அந்த திறந்த வெளி பகுதியில் தான் இந்த புகை மூட்டம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி தலைமைச் செயலகத்துக்கு எதிர்ப்புறத்தில் உள்ள அந்த பேருந்து நிலையம் மற்றும் அந்த கடலோர மைதானம், அந்த பகுதியில் இருந்துதான் இந்த புகை மூட்டமும் வாயு கசிவும் ஏற்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ரசாயன புகை மூட்டத்தால் அங்கு இருந்த வெளியூர் வாசிகள் ஏராளமானோர் தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை அலுவலகங்கள், அமைச்சர்களை சந்திக்க வந்தவர்கள் மற்றும் தலைமைச் செயலகத்திற்கு பல்வேறு பணிகளுக்காக வந்துள்ள பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள், அலுவலர்கள், பொதுமக்கள், காமராஜர் சாலையில் செல்லக்கூடிய மக்கள், வாகன ஓட்டிகள் உள்ளிட்ட பலரும் அந்த பகுதியில் கடுமையாக இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையின் மிக முக்கியமான ஒரு சாலையாக திகழும் அந்த காமராஜர் சாலை, மெரினா சாலை, பாரிமுனை சாலை ஆகிய பகுதிகளில் கடுமையான வெயிலுடன் இந்த போக்குவரத்து நெரிசல், போக்குவரத்து நிறுத்தம், பாதை மாற்றி போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ள அந்த போக்குவரத்து மாற்றப்பட்டிருப்பதால் ஏற்பட்டுள்ள சிக்கலால் பொதுமக்களும் மற்றவர்களும் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். துர்நாற்றத்துடன் இந்த வாயு கசிவுக்கான காரணம் என்ன என்பது குறித்து இப்போது தீயணைப்பு துறையினர் புகைமூட்டம் ஏற்பட்ட பகுதிக்கு சென்று அதை அணைக்கும் மற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.